வளர்க்க வேண்டும். நல்ல கல்வியை கொடுங்க. அதோடு கூட வாழ்க்கை கல்வி. தியானம் என்றால் என்ன? உடல் என்றால் என்ன? ஒழுக்கம் எதற்கு வேண்டும்? வள்ளுவர் சொன்ன ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் என்று சொன்னார்கள் அல்லவா? எதற்காக ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும்? நமது சுய ஒழுக்கத்தை பற்றி மகாத்மா காந்தி அவர்கள் எவ்வளவோ பேசியிருப்பார். அவருடைய அந்த சுய ஒழுக்கம் எந்த அளவுக்கு மௌனம் என்ற நிலையில இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வழங்க வைத்தது என்ற ஒரு குறிப்பும் அவர் சத்திய சுதனில குறிப்பிட்டிருப்பார். அன்பர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு விரைவான வாழ்க்கையிலே அமைதியாய் காப்பது எப்படி? ஒரு பறவையை பார்த்து அன்பு செய்வது எப்படி? தியானம் செய்வது எப்படி? இயற்கையை நாம் வளங்களை பாதுகாப்பது எப்படி? நமது மரங்களை நாம் ஏன் கும்பிட்டோம்? தமிழன் ஏன் மரங்களையும் நமது நட்சத்திர கோள்களையும் கும்பிட்டான் என்பதற்கான சான்றுகள் இருக்கிறது. சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கிறது. உலகத்துல குளோபல் வெப்பம் என்று சொல்லுகிறார்களே, உலகம் சூடாகின்றதே, அதை பற்றி விழிப்பு நிலை கொடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுங்க. மனித உறவுகள்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. பால் உணர்வு என்பது என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு பாடத்திட்டம் வேண்டும். அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தியானத்தை சொல்லிக் கொடுங்க. சில சித்தர்களுடைய பயிற்சி முயற்சிகளை சொல்லிக் கொடுங்க. அந்த சித்தர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வளங்கள் மனதை வளப்படுத்தும் கலை. அதைத்தான் மன வளக்கலை என்று வைத்தார்கள். 18 சித்தர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சித்தர்களும் சிறப்பு மிக்கவர்களாக இருந்தார். தன் உடலை காட்டிலும் ஆன்மாவோடு அவர்கள் ஒவ்வொரு இதயங்களில் உள்ள புகுந்து இன்றைக்கும் வரைக்கும் அதாவது இறப்பில்லாத இந்த சித்தர்கள் 1000 வருடங்களை கடந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் நான் கேட்பது, இறைவா, சித்த பெருமானே, எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள், பெண்களை காப்பாற்றுங்கள், ஆண்களுக்கு அறிவை கொடுங்கள். சில ஆண்களுக்கு இந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு மனம் உளவியல் ரீதியாக உண்மைத்தன்மையை புரிய வைத்து அவர்களும் அதற்கு எஃபர்ட் எடுக்கணுங்க. எல்லாமே ஈஸியாக வந்துருமா? நீங்க எஃபர்ட் எடுக்கணும், உட்கார்ந்து தியானம் பண்ணணும், அமைதியா மனதில் வரக்கூடிய எண்ணங்களை ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய அறிவையும் வலிமையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சில பயிற்சிகளை கத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்ல ஆக்டிவிட்டீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல செயல்களை செய்யுங்க. புதிய விஷயங்களை கண்டுபிடிங்க. இயற்கை ரசிங்க. ஆர்ட்லாம் எவ்வளோ இருக்கு. படம் வரைங்க, ஓவியம் தீட்டுங்க, இறைவனை கும்பிடுங்க. இறைவன் நீங்க எந்த மொழியில இருந்தாலும் சரிங்க, எந்த ஜாதி இல்லையடி பாப்பா என்றான் என் பாரதி. ஜாதி இல்லையடி பாப்பா, உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தியராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே, 1000 உண்டிங்கு ஜாதி இங்கு அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்று சொன்னான். அன்பர்களே, இங்கு என்ன ஜாதி இருந்தாலும் நாங்கெல்லாம் வந்து அன்பு சகோதரர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொள்ளும் சகோதரர்கள். நீ என்னையா என்கிட்ட வந்து நீதி சொல்றேன்னு வெள்ளைக்காரனை பார்த்து அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது, உலக ஒருமைப்பாட்டுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு நமது சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வரதட்சணை. அதுதாங்க உண்மையான வரதட்சணை. ஏதோ பெண்களிடம் வந்து சீர்வரிசை வாங்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப கேவலமான செயல். ஒரு பெண்மையாக அவர்களை மதித்து ஒழுக வேண்டும். தாயாக, தங்கையாக நமக்கு எவ்வளவு உதவிகளை செய்து கொண்டிருப்பவர்கள். நீங்க கொடுத்துத்தான் அவர்களுக்கு சுதந்திரம் வர வேண்டும் என்பதில்லை. அவர்கள் இட்ட பிச்சையில தான் நீங்க வளர்ந்திருக்கிறீங்க.